கேடா சேனல் எஸ்எஃப்ஜிடி கான்ஸ்டபிள் 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடத்த போகிறாங்க. அதோட ஃபங்க்ஷனை பற்றி வந்து தெளிவாக வந்து பார்ப்போம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது எஸ்எஃப்ஜிடி மட்டும் இல்லாமல் சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேன் அண்ட் டெக்னிக்கல் 2023 அதுக்குமே சேர்த்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நடத்துறதுக்கான அதிகமான சான்சஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருக்கும் வந்து இன்வைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கால் அல்லது எஸ்எம்எஸ், இமெயில் அந்த 3 மூலியமாகவும் கம்யூனிகேட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. 100% வந்து உறுதியாச்சு. இந்த ரோஸ்கர் மேளா அப்படின்னா என்ன, இந்த ஃபங்க்ஷன் வந்து எதுக்காக நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். கண்டிப்பாக வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து அட்டெண்ட் பண்ணியே ஆகணுமா, இல்லை போகாமல் இருக்கலாமா, போகாமல் இருந்தால் என்ன ஆகும், வேறு எதுவும் ப்ராப்ளம் வருமா, அவர் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் என்ன அட்வான்டேஜ், ஃபங்க்ஷன் போகிறனால நமக்கு என்ன ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த இதுக்கான உங்களோட சந்தேகத்தை விளக்கும் விதமாக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதில் பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்கர் மேளா அப்படிங்கிறத வந்து ஒரு பல்க் வேக்கன்சி வந்து விட்டுருப்பாங்க. அதுக்கான வந்து ஃபினிஷிங் அப்போ ஆர்டர் வந்து கொடுக்குறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன், ஒரு டிஐஜி அந்த ஹை அத்தாரிட்டி தலைமையில் வந்து அவங்களுக்கான ஆஃபர் லெட்டர் கொடுப்பாங்கள்ல, அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அதற்கான ஃபங்க்ஷன் தான் ரோஸ்கர் மேளா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து பல்க் வேக்கன்சி எப்போல்லாம் வந்து அவங்க நோட்டிஃபை பண்ணி ஆஃபர் லெட்டர் கொடுக்குறாங்களோ அதற்காக தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து நடத்துகிறாங்க. கண்டிப்பாக போகணுமா அப்படியான்னு கேட்டால் போகாததும் உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் பொறுத்து தான். கண்டிப்பாக 100% வந்து போகணும் வந்து அது உங்களுடைய சுச்சுவேஷன் இதை பொறுத்து தான். கண்டிப்பாக போகணும்னு எந்த ஒரு இது இல்லை. போகாட்டா என்ன ஆகும்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் போகாட்டா உங்களுடைய வீட்டுக்கு வந்து போஸ்ட்டில் வந்து ஆஃபர் லெட்டர் வந்துடும், மெயிலையும் வந்துடும், ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஃபங்க்ஷன் போகிறனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசாக வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்படி இருக்குது ஃபங்க்ஷன், ஏன்னா வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஜாயினபிள் மெமரியாக வந்து மாறுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் ஹை அத்தாரிட்டியை வந்து உங்களுடைய இன்ட்ராக்ட் பண்ணலாம், ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். அடுத்தடுத்து ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் போகிற மூலிமா உங்களுடைய ஆர்டர் வந்து அவங்க ஆர்டர் காப்பி ஒரு ஃபைலில் வச்சு கொடுப்பாங்க. அதை வந்து டிஜி அல்லது ஐஜி தலைமையில் வந்து கொடுப்பாங்க. மொத்தம் வந்து 2 இடத்துல தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்க போகுது. சிஆர்பிஎஃப் சென்னை ஆவடி மென்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிசி சென்டர் சிவகங்கை, இது 2ல் எதில் வந்து உங்களுக்கு நியர்பையாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துட்டு அவங்க வந்து இன்வைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் எனக்கு கால் வரல, நான் போகலாமா அப்படின்னு ஒரு சில பேர் வில்லிங்காக இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய அந்த 23ஆம் தான் வந்து ஃபங்க்ஷன் வந்து நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே காலையில் 6 மணிக்கு போய்ட்டு இந்த மாதிரி நான் லோக்கல்லாம் சார் எனக்கு வந்து கால் வரல, பட் நான் அந்த இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்து வில்லிங்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அவங்க வந்து அப்போயே ஆஃபர் லெட்டர் வந்து ரெடி பண்ணி வந்து கொடுப்பாங்க. ஃபங்க்ஷன் வந்து காலையில் வந்து ஷார்ப்பாக வந்து ஒரு 6 மணிக்கு நீங்கள் வந்து என்ட்ரி ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நீங்கள் ப்ரெசென்ட் ஆகிட்டிங்கன்னா அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து எடுத்துருவாங்க. அரேஞ்ச்மெண்ட்டாக ஒன்றும் இல்லை, அந்த ஆஃபர் லெட்டர் வந்து ஃபைல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. சப்போஸ் எனக்கு கால் வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் போகணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் போகலாம். கால் வந்து கண்டிப்பாக போகணும்னு எந்த வித அவசியமும் இல்லை. அது வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் இருக்குது. இதை தான் ட்ரெஸ் கோடை பொறுத்தளவு அவங்க சொல்லுவது ஒயிட் ஷர்ட் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஃபுல் ஹேண்ட் வந்து போட்டுப்போங்க, ஆஃப் ஹேண்ட் வந்து ஒரு சிலர் போட மாட்டாங்க. இப்போ உள்ள பாய்ஸ்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பிளாக் பேண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. நான் நீட்டாக இன்சர்ட் பண்ணி உங்கள் ஹேர் கட்டு கரெக்டாக க்ளீன் ஷேவ் பண்ணி நார்மலான ஒரு டிஃபென்ஸ் கட் மாதிரி லைட்டாக சைடில் வந்து நல்லா பண்ணிட்டு போங்க. தாடி கீடியோட வந்து போயிடாதீங்க, அது வந்து ஒரு இர்ரெகுலர் இது மாதிரி தெரியும். அப்புறம் வந்து ஷூ, பிளாக் ஷூ வந்து சொல்லியிருக்காங்க. இது 3 வந்து கம்பல்சரி அவங்க மெயிலில் வந்து நோட்டீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் முன்னாடி வந்து 21ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ்கர் மேளா ஈவெண்ட் வந்து நாங்கள் நடத்த போகிறோம் ஹெல்டு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, டிசம்பர் 10ஆம் தேதி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டை வந்து அவங்களே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. இன்ஃபார்ம் த நெக்ஸ்ட்டு ரோஸ்கர் மேளா ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து 45 லொக்கேஷன்ஸில் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நடத்த போகிறாங்க. அதுக்கான லிஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சொல்லிட்டாங்க. 45 ஏரியாவில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து 2 இடத்துல மட்டும்தான், வேறு எங்கேயுமே கிடையாது. உங்களுக்கு வந்து சப்போஸ் இந்த மாதிரி மெயில் வந்து கொடுத்துருப்பாங்க, டியர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1. ஃபஸ்ட் இதில் ஒன்றும் கொடுக்கல. இட் ஹேஸ் பி இன்ஃபார்ம் யூ தட் யூ ஹேவ் பி ப்ரொஃபஷனலி செலக்டட் ஃபார் போஸ்ட். நீங்கள் என்ன எஸ்எஃப்ஜியில் வந்து ஜிடியில் வந்து போஸ்ட்டு வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க, இதை வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம்.
ஆஃபர் லெட்டர் வந்து வில் பி வந்து இஷ்யூ பண்ணுறோம். அது வந்து ரோஜ்கர் மேளா அப்படின்னு சொல்லிட்டு விஐபி வில் பி கண்டக்ட் பண்ணுறோம் 23/12 அப்படின்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் மென்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரூப் சென்டர் ஆவடி சென்னை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அவங்களோட அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வி அபோவ் அதாவது ரிப்போர்ட் வந்து மென்ஸ் கிளப்பில் வந்து குரூப் சென்டர் ஆவடியில் வந்து நீங்கள் வந்து 23 6 மணிக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ட்ரெஸ் கோடுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ் கோடை பொறுத்தவரை ஒயிட் ஷர்ட் அண்டு பிளாக் பேண்ட் அண்டு பிளாக் ஷூ, இது 3 இம்பார்ட்டன்ட். நீட்டாக வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு வந்து நல்ல ஒரு இதாக போயிட்டுங்க. ஹேர் கட் வந்து நார்மலாக பண்ணிவிட்டு தாடி வந்து க்ளீனாக வந்து ஷேவ் பண்ணுங்க. ஏன்னா வந்து ஒரு ஆஃபீஸர்ஸ் முன்னிலையில் நீங்கள் வந்து இருந்தால் தான் ப்ராட் மைண்டாக கரெக்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். 2வது பாயிண்ட் 2வதும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 2 சென்டரில் எது நியர்பை இருக்கோ அதை வந்து அவங்கள்ட்ட தெரிவிச்சிங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல அவங்க வந்து அரேஞ்ச் வந்து பண்ணிடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு இதில் வந்து டியர் கேண்டிடேட் சொல்லிட்டு அதே இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விஐபி எதுவும் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் மட்டும் மாறி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அதே டேட் தான். ஆர்டிசி சென்டர் சிவகங்கை ஐடிபிபி அப்படின்னு சொல்லி இலுப்பைக்குடி படமாத்தூர் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் சிவகங்கை தமிழ்நாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே கிடையாது. அதே ட்ரெஸ் கோட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மெயிலில் வந்தது. சப்போஸ் உங்கள் மெயில் வரலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கால் வந்து கொடுத்துருந்தாலும் கொடுத்துருப்பாங்க. ட்ரெஸ் கோட் நான் இது சொன்ன மாதிரி எஸ்எம்எஸில் வந்து உங்களுடைய அட்ரஸ் உங்கள் ஃபோன் நம்பருக்கு வந்து அட்ரஸ் வந்து இந்த அட்ரஸை வந்து சென்ட் பண்ணி 23/7 மணிக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. நீங்கள் வந்து ஒரு 6 மணிக்கு வந்து போயிருங்க. எஸ்எம்எஸில் வந்து 7 o'clock கொடுத்துருக்காங்க. ஒரு 6 o'clockல வந்து ரீச் பண்ணுற மாதிரி வெறும் அட்ரஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. சிவகங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஐடிபி ஆர்டிசி சென்டர் ஐடிபி வில்லேஜ் இலுப்பைக்குடி அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து மென்ஸ் கிளப் குரூப் சென்டர் சிஆர்பிஎஃப் குரூப் சென்டர் ஆவடி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ்ஸில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேருக்கு வந்து கால் மூலியமாகவும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒன்ஸ் போயிட்டு வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா 6 o'clock வந்து அவங்க வந்து ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கேண்டீனில் தான் நீங்கள் வந்து ஃபுட் வந்து உங்களுக்கு வந்து அன்றைக்கி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு ஃபங்க்ஷன் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 10 PM அந்த ரேஞ்சில் தான் வந்து மேக்ஸிமம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்களுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா உங்களோட சீஃப் கெஸ்ட்டோட உங்களை வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். 10 PM வந்து ஸ்டார்ட் பண்ணி முன்னாடியே வந்து உங்களுக்கு வந்து ஃபுட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. கேண்டீனில் நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அங்கே போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து டிஏஜி ஐஜி தலைமையில் வந்து கொடுப்பாங்க. அந்த ஹை அத்தாரிட்டி அந்த இதில் வந்து யார் வந்திருக்காங்க அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள வச்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து தனியாக அவங்கள்ட்ட வந்து ஒரு இன்ட்ராகேஷன் வந்து கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். வந்து ஒரு ஃபோட்டோ மெமரி உள்ள ஒரு மெமரி மாதிரி தான். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் இனிமேல் வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா இது ஒரு சக்ஸஸ் ஆகிட்டீங்க. 2025 வந்து கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிடுவீங்க. ஆல்மோஸ்ட் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஐடிபிக்கு வந்து 22 ஜனவரி வந்து சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த டே அஸ்ஸாம் ரைஃபிள் கேண்டிடேட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஸ்டார்டிங் நம்பர் வந்து 820 வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய கேண்டிடேட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷனால் நியர்பை கூப்பிடுவாங்க. அதான் சொல்லிட்டேன்ல முன்னாடியே, நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் போகலாம் அல்லது போகாமல் இருக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். கட்டாயம் போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் போகலைன்னா ஒரு சில பேர் பயமாக இருக்கும், எதுவும் பண்ணிடுவாங்களா அப்படின்னு நினச்சிருப்பீங்க புதுசாக இருக்கிறவங்க. அதுக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். போகலைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மெயில் ஆர் எஸ்எம்எஸ் போஸ்ட்டில் வந்து கம்பல்சரி வந்து வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நீ டாக்குமெண்டேஷன்லாம் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜனவரி வந்து 2025 உங்களுக்கு வந்து ஒரு புதிதான ஒரு நாளாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க. 2025 வந்து 1700 சம்திங். ஆமாம், எஸ்ஆர்ஜிடியில் ஒரு 1400 சம்திங். அப்புறம் வந்து 300 வந்து சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேன் அண்ட் டெக்னிக்கில் வந்து 2025 ஜாப்பில் இருப்பீங்க. எல்லாருக்கும் வந்து ஆல் த பெஸ்ட். அடுத்து நெக்ஸ்ட் வந்து அப்டேட் வந்து ஒவ்வொரு ஜாப் ரிலேட்டடாக வந்து கண்டிப்பாக ப்ரொஃபைல் வந்து போடுவோம். ஜென்ரலாக வேணுங்கிறவங்க கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, தேங்க்யூ ஃபார் இன் திஸ் வீடியோ.